Hi viewers, welcome to our channel. In this video, we see the 7th standard science, term 1, unit 2, force and motion book back answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First form letter, choose the best answer. First question, a particle is moving in a circular path of radius r. The displacement after half a circle would be. Answer is C option 2r. அதாவது ஒரு பொருள் வந்து r ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் வந்து இயங்குது அப்படின்னா பாதி வட்டம் கடந்துருச்சு அப்படின்னா பொருளினுடைய இடப்பெயர்ச்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா 2r இருக்கு. செகண்ட் கொஸ்டின், which of the following figures represent uniform motion of a moving object correctly? Answer is D option. அதாவது கீழே உள்ள படத்தில் வந்து எந்த படத்தில் வந்து இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் என்னாக இன்க்ரீஸ் ஆக. எனக்கு என்னென்னா யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டுருக்கு, அதாவது இயங்கும் பொருளினுடைய சீரான இயக்கத்தில் வந்து போயிட்டுருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகு. அப்போ கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகுது. அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். தேர்ட் கொஸ்டின், சப்போஸ் எ பாய் இஸ் என்ஜாயிங் எ ரைட் ஆன் எ மேரிகோ ரவுண்ட் விச் இஸ் மூவிங் வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் per second. It implies that the boy is. Answer is C option in accelerated motion. அதாவது ஒரு சிறுவன் வந்து மேரிகோ ரவுண்ட் அதாவது ராட்டின குடைங்குவாங்க அதில் வந்து 10 மீட்டர் per வினாடி அப்படிங்கிற மாறாத வேகத்தில் வந்து சுற்றி வந்தான்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனுடைய இயக்கம் வந்து முடுக்கப்பட்ட இயக்கமாகும். ஃபோர்த் கொஸ்டின், ஃப்ரம் த கிவன் வெலாசிட்டி டைம் கிராப் இட் கேன் பி இன்ஃபர்ட் தட் an object is. Answer is D option, மூவிங் வித் யூனிஃபார்ம் அசலரேஷன்ஸ். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா சீரான முடுக்கத்தில் இயங்குகிறது, அதாவது யூனிஃபார்ம் அசலரேஷனில் வந்து மூவ் ஆகுது. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு கேன் வி இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் என் ஆப்ஜெக்ட்? ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், லோவரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதாவது ஒரு பொருளினுடைய சமநிலையை வந்து நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மையத்தினுடைய உயரத்தை வந்து குறைத்தால். செகண்ட் ஃபார்ம் லெட்டர், fill in the blanks. First question, the shortest distance between two places is dash. Answer is displacement. அதாவது இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறாங்க. Then second question, the rate of change of velocity is dash. Answer is acceleration. அதாவது திசைவேகம் மாறுபடும் வீதத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடுக்கம். Third question, if the velocity of an object increases with respect to time, then the object is said to be in dash acceleration. Answer is positive acceleration. அதாவது ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் வந்து நேர் முடுக்கத்தினை பெற்றிருக்கும். Then fourth question, the slope of the speed time graph gives dash. Answer is acceleration. அதாவது வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு வந்து எந்த மதிப்பை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கத்தினுடைய மதிப்பை வந்து தருகிறது. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், இன் டேஷ் equilibrium the center of gravity remains at the same height when it is displaced. Answer is neutral equilibrium. அதாவது ஒரு பொருள் வந்து நகர்த்தப்படும் போது எந்த சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை சமநிலையில், அதாவது நியூட்ரல் equilibrium. Third room letter, match the following. First one, displacement. Answer is meter. What is mean by displacement? The shortest distance from the initial position to the final position of an object is called displacement. Displacementங்கிறது இடப்பெயர்ச்சி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு அந்த கடந்து வந்த டோட்டல் லென்த்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு வரதுக்கான மிக குறைந்த, அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்குவாங்க. மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இடப்பெயர்ச்சி அப்படிங்குவாங்க. தென் செகண்ட் ஒன், லைட் ட்ராவலிங் த்ரூ வேக்யூம். ஆன்சர் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எ பாடி இஸ் செட் டு ஹாவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இன் த சேம் டைரக்ஷன். Example is light travels through vacuum. அதாவது
சீரான திசைவேகம் அப்படிங்கிறது ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது திசையினை மாற்றாமல் சமகால இடைவெளிகளில் சம அளவு இடப்பெயர்ச்சினை மேற்கொண்டால் அது வந்து சீரான திசைவேகத்தில் இயங்குகிறது அப்படிங்குவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. தென் தேர்ட் ஒன், ஸ்பீட் ஆஃப் சிப். ஆன்சர் இஸ் not only chip and also aeroplane, because the unit for measuring the speed of aeroplanes and chips is knot. அதாவது கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா knot. Then fourth one, center of gravity of geometrical shaped objects. Answer is geometric center. அதாவது ஒழுங்கான பொருட்களின் ஈர்ப்பு மையம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவியல் மையமாக இருக்குது. Then fifth one, stability. Answer is large base area. அதாவது சமநிலை அப்படிங்கிறது எப்போ அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா அகலமான அடிப்பரப்பு இருக்கும் பொழுது சமநிலை வந்து அதிகரிக்கும். Fourth Roman letter, analogy. First question, velocity. Its formula is meter per second. Velocity is the rate of change in displacement. The SI unit of velocity is meter per second. அதாவது velocity அப்படிங்கிறது திசைவேகம் அப்படிங்குவாங்க. இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா திசைவேகம் அப்படிங்குவாங்க. இதனுடைய SI யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். தென் அசலரேஷன் டேஷ். ஆன்சர் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், பிகாஸ் அசலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. த SI யூனிட் ஆஃப் அசலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது அசலரேஷன் அப்படிங்கிறது முடுக்கம் அப்படிங்குவாங்க. திசைவேகம் மாறும் வீதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா முடுக்கம் அப்படிங்குவாங்க. இதனுடைய SI அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். செகண்ட் கொஸ்டின், லென்த் ஆஃப் ஸ்கேல். இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர். அதாவது அளவுகோலின் நீளம் இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். தென் ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளான் டேஷ். இட்ஸ் யூனிட் இஸ் நாட். அதாவது வானூர்தியின் வேகம் வந்து எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னா நாட் அப்படிங்கிற அலகால் அளக்கப்படுகிறது. தென் தேர்ட் கொஸ்டின், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இட்ஸ் a formula of velocity. Then speed by time dash. It's a formula of acceleration. Fifth Roman letter, answer very briefly. First question, Asker says all objects having uniform speed need not have an uniform velocity. Give reason. Answer, an object moving in uniform circular motion is moving around the perimeter of the circle with a constant speed. Then while the speed of object is constant, its velocity is changing. Example, merry-go-round, roller coaster, planets orbiting the sun. Second question, Sabira moves at a constant speed in the same direction. Rephrase the same sentence in fewer words using concepts related to motion. Answer, Sabira moves in a straight line with constant velocity. Third question, correct your friend who says that acceleration gives the idea of how fast the position changes. அதாவது உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து அசலரேஷன் பற்றி சொன்ன தவறான கூற்றை வந்து கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர், அசலரேஷன் gives the idea of how fast the velocity changes, not a position changes, because acceleration is the rate of change in velocity. அதாவது முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா வேகம் வராது, திசை வேகம் தான் வரும். அதாவது முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு திசை வேகத்தில் மாறுகிறது அப்படிங்கிறத சரியான கூற்றாகும். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.